பாக்கியலட்சுமி தொடரில் ராதிகா கோபியை விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கூடவே இருங்க, நான் ஒரு பிரித்து கூப்பிட்டு போக விரும்பலை சொல்லிட்டு போயிடுறாங்க. பிறகு போகும்போது இனியாவெலாம் ஃபீல் பண்ணி அழுவுறா. நான் தப்பு செஞ்சுதான் மன்னிச்சிருங்கன்னு ராதிகா சொல்கிறாங்க. என்னால் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. போனதுக்கப்புறம் கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் நெஞ்சு வலிக்கிற மாதிரி சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டுலாம் உட்காடுறாரு. என்னன்னு கேட்குறாங்க. நான் ஒரு தடவை ராதிகாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, எதுக்குப்பா போய் பார்த்துக்கிட்டு இங்கே இரு, அவள் தான் போயிட்டால வேணான்ட்டு திரும்ப ஏன் பார்க்க போகிறேன்றாங்க. ஒரே தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்னா ஈஸ்வரிகிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. சரின்னு சொல்கிறாரு, நான் வேணா விட்டுட்டு வரேன்ட்டு. இல்லை, நான் கேப் புக் பண்ணி போயிடுறேன்னு சொல்லி கோபி போகிறாரு. போனதுக்கப்புறம் ஈஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வரும் கோபியை மாமியார் உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. ராதிகா கிட்ட பேசுகிறதுக்கு போகிறாரு. என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வா நம்ம அங்கேயே போயிடலான்றாரு. என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு ராதிகா சொல்லிடுறாங்க. இல்லை, நான் இங்கே வந்துடுறேன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒன்றையும் மைய விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு கோபி எவ்வளோ சொல்கிறாரு. ராதிகா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்கள் என் பிள்ளையை பார்த்துட்டு இருந்துடுறேன்னு சொல்லிடுறாங்க.